யாரு கோவிந்தனா? ஐயோ ஏண்டா அப்படி, என்னடா ஆச்சு உனக்கு? தீர்த்த கொண்டு வாங்கடா. அவன் மூஞ்சில் தீர்த்தம் இல்லை. அவனுக்கு எதனா கீ வாய்ஸ்ல பேச்சு குரல் கேட்காது. கதம்பா வீக்ஷ சிம்மம்பா வியாந்திரம் வாபி வராதனா நாடகடி சந்திராசம் வாதூர் அவசிய சம்ஸ்கிருதா. அண்ணாவை கொல்ற சமாச்சாரம் அவருக்கு காதல் வந்து விழுந்துட்டு ராமானுஜர் கொலை தீர்மானம் பண்ணிட்டேன், வேற வழி இல்லை. ஆனால் இந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல நடக்கிற கான்ட்ரவர்சி தெரியும். யாரோட இருக்கும் ராமானுஜருக்கு அடிக்கடி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இங்க நாம ஏதாவது பண்ணிருக்கோம்னா நிச்சயமா நாம தான் கொலை பண்ணியிருக்கோம்னு நம்ம பேர்ல பழி வரும். அதனால இங்க வச்சுக்கூடாது, நம்ம வேற எங்கேயாரும் வெளியூர்ல போய் பண்ணி விடலாம்னு யாதவ பிரகாசர் தீர்மானம் பண்ணார். அந்த காலத்துல வடதேச யாத்திரை பண்ணலாம். முன்னிருப்பிலிருந்து ரிசர்வ் செய்யப்படும் காவி வந்து ஆகார வசதி உட்பட உங்களுக்கு சௌகரியத்திற்கான விவகார சேவை அப்படின்னு போடுறாங்க. இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிதான் கிடையாது. சிஷ்யாலாம் கூட வருவான். மாட்டு வண்டி நிறைய சுவடிகள்லாம் இருக்கு. போன வழியெல்லாம் காலட்சேபம் நடக்கும். சுவாமி தெருவ உட்காந்து பஸ்ல ஜாலியா போயிட்டு அங்க நல்லா படிச்சுன்னு திறமிட்டு அங்க இருக்கிற டீ கடையில டீ சாப்பிட்டு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல பண்ண மாட்டான். அதை பண்ண மாட்டான். ஆனா ரொம்ப சந்தோட போகணும், சந்தோட நிறுத்தணும். போனதான் காலட்சேபம் இருக்கும். அங்கங்க நதிகள்ல குளங்கள்ல தீர்த்தாமாடி அங்கேயே கவிகள் பண்ணி அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிஷ்யால் கூட வராங்க. யாதவ பிரகாசன் மாதிரி ஒரு பெரிய ஆச்சாரியர் தீர்த்த யாத்திரை கிளம்புறாங்க. அது பெரிய கோலாகலம். ஒரு ராஜாவுடைய சைன்யம் போன மாதிரி அது. இளையாழ்வார்னு சுவாமி ராமானுஜருக்கு அவருடைய திருத்தம்பியார் கோவிந்தர்னு பேரு. இந்த வருஷம் எம்பாருடைய 1000வது நட்சத்திரம். இப்ப நம்ம கொண்டாடி இருக்கோம். இந்த வருஷம் எம்பாருன்னு பேரா இருக்கு. கோவிந்த பெருமாள்னு பேரு. சித்தியினுடைய பிள்ளை. ஸ்ரீபெரும்புதூருக்கு பக்கத்திலேயே மதுரமங்கலம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. அங்க கமலநயன பட்டர் ஒரு சுவாமி, அவருடைய குமார், அவருடைய பிள்ளை கோவிந்தர். கோவிந்தர் இளையாழ்வார் இவர் 2 பேருமே யாதவ பிரகாசர் இடத்துல படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப 2 பேருக்கு சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு பெரிய யாத்திரை கிடைக்கிறதுலாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா போற வழியில பல ஊர்களுக்கு போகலாம், பல விவித சங்கங்கள்ல பெருமாளை சேவிக்கலாம், பல புண்ணிய தீர்த்தங்கள்ல நீராடலாம், அங்க இருக்கிற பண்டிதாரோட வாக்கியார்த்தங்கள் சொல்லலாம், அவர்களுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்படி எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அந்த ஊர்ல போய் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே அங்க இருக்கிற ஷாப்பிங் பண்ணலாம் யோசிக்கிறேன். இங்க இருந்து எங்க ஒருத்தன் மைசூர் போனா, ஸ்ரீரங்கப்பட்டம் போறோம்னா உடனே சாண்டல்வுட் கீச்சன் வாங்கிட்டு வா, கண்ணாடி சீப்பு வாங்கிட்டு வா, நவராத்திரி ஒருத்தர் கூட பெருமாள் சேவிச்சுட்டு வான்னு சொல்ல மாட்டான். இந்த மண்ணாங்கட்டி திருப்பூர்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் இல்லை. போனா இவ அப்ப இத்தனை பேர் இருக்கா, பெரியவா இருக்கா, அவளோட நம்ம அசோசியேட் பண்ணிக்கலாம், நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு ஆனந்தத்தோட இளையாழ்வாரும் கோவிந்தரும் கிளம்புறா. ஆக்சுவலி பார்த்தா அது தீர்த்த கட்ட யாத்திரை இல்லை, ராமானுஜரை தீர்த்த கட்ட யாத்திரை. எல்லாரும் பாவம் பண்ணிட்டு அந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு புண்ணிய தீர்த்த யாத்திரை பண்ணுவாங்க. யாதவ பிரகாசன் மட்டும்தான் அதீதமான கோபத்தினால பாவம் பண்றதுக்கு புண்ணியக்ஷேத்திர யாத்திரை பண்ணினார். அதுதான் ராமானுஜருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க வேண்டிய மிகப்பெரிய எபிசோடு தான். சும்மா ராமானுஜர் கோபுரத்துல ஏறல கூவினார், தயவு செஞ்சு அந்த கட்டாயம் விட்டு சொல்லிடும். ராமானுஜர் கோபுரத்து வேற ஏறல கூவும் கூவல, எங்க போனாலும் இந்த கதையை சொல்லாதீங்க, கடுப்பா இருக்கு. அதனால இந்த யாதவ பிரகாசர் இப்படி ஒரு யாத்திரையை ஏற்பாடு பண்ணினார். யாத்திரை கிளம்பிட்டா அவருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு 4-5 சிஷ்யார்கிட்ட சொன்னார், சரியான சமயம் பார்த்து ஏதாவது ஒரு இடத்துல யாரோ ராமானுஜரை நாம தீர்த்து கட்டிடணும் என்பதாக தீர்மானம் பண்ணிட்டான். இது நடந்துட்டு இந்த யாத்திரை ஆரம்பிச்சதுல இருந்து கோவிந்தருக்கு மனசுல ஏதோ ஒரு இன்ஹிபிஷன், என்னமோ நடக்க போகுது இல்லையா. கார்த்தாலும் ஐயோ இன்னைக்கு ஏபின்னு உபன்யாசமா சாயங்காலம் 4 மணிக்கா அவ கட்டாயம் கொண்டுட்டாரு, கோழி வேற உட்காந்துக்கணும் வேணாமோ அப்படின்னு நம்ம மனசுல இழந்தவியாத ஒரு பீதி இருக்கும்ல, ஒரு ஃபியர் இருந்தது இல்லை. அந்த மாதிரி அவரால் கார்த்தால் எழுந்ததுல இருந்து அவருக்கு அந்த யாத்திரையில போவச்சிலேயே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டார், பயமா இருந்தது. எம்பெருமானுடைய அனுகிரகம் அவர் உள்ளுக்குள்ள தோன்ற பண்ணி நான் பெறுவான். என்னமோ நடக்க போறதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி வந்துட்டான். கிட்டத்தட்ட பாரதத்தினுடைய மத்திய பிரதேசம் வரல வந்துட்டான். ஒரு நாள் ராத்திரி
அங்கங்கே கூடாரங்கள், சின்ன சின்ன ஆசிரமங்கள், ஹெரிமிட்டேஜ் மாதிரி இருக்கும். போகிற வழியில் எங்கேயும் ஜலக்கரையில் கூடாரங்கள், டென்ட் மாதிரி ஏற்பாடு பண்ணி தான் இருப்பா இல்லையா. கோவிந்தருக்கு தூக்கம் வரல. இளையாழ்வார் தூங்கிட்டு இருக்கார். கோவிந்தருக்கு தூக்கம் வரல. அப்படி உலாத்தின்னு இருக்கார். அந்த சமயத்தில் ஆச்சாரியருடைய ஆசிரமத்துக்குள்ள விளக்க வெளிச்சம் தெரிகிறது. ஒரு ஹஸ்கி வாய்ஸ்ல பேச்சு குரல் கேட்காது. ஒருவேளை ஆச்சாரியனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, பயண கலைப்போம், நாம் ஏதாவது போய் கைங்கரியம் பண்ணலாமோ, அப்படிதான் கோவிந்தருடைய மனசு என்றது. நாம் ஏதாவது போய் கைங்கரியம் பண்ணலாமான்னு அங்க கிட்ட போறார். உள்ள யாதவ பிரகாசர் தனக்கு ரொம்ப அந்தரங்கமான சிஷ்யாரோட பேசிட்டு இருக்கார். இன்னும் 2-3 நாள்ல நாம கங்கைக்கு போயிடுவோம். காசி மாதிரி க்ஷேத்திரத்துக்கு போகிறோம். அந்த கங்கை கரைக்கு நாம் போயிட போகிறோம். இன்னும் 2-3 நாளில் நம்ம போயிட போகிறோம். அங்கே போயிட்டோம்னா இளையாழ்வார் தீர்த்தாமாடச்சே அவனை தண்ணியில் அழுத்தி கொன்னுடணும்னு யாதவ பிரகாசர் தன் சிஷ்யான்கிட்ட பேசிட்டு இருக்கார். அந்த திரைக்கு வெளியில கோவிந்தன் நிற்கிறார். ஆச்சாரியனுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணலாமா, அவர் உடம்பு சரியில்லாமல் இருப்பாரா, அவருக்கு ஏதாவது நம்ம நல்லது பண்ணலாமான்னு வந்தா அண்ணாவை கொள்ற சமாச்சாரம் அவர் காதல் வந்து விழுந்துட்டு, நல்ல பச்சை மரம் அழகா புஷ்பித்து செழித்து கிடைத்து துளிர் விட்டுருக்கு. திடீர்னு அது ஒரு இடி விழுந்தா எப்படி கருகி போயிடும் இல்லையா, ஒரு இடி விழுந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த செய்தி கேட்ட உடனே தலை கிருகிருத்து போயிடுத்து. அவரால் நிற்க முடியல. ஐயோ இப்படி சொல்லிட்டாரே ஆச்சாரியன். அந்த அந்த தளர்ச்சி தடானுக்கு விழுந்த சத்தம் கேட்டு யாதவ பிரகாசர் வெளியில் வந்துட்டார். அவன் கோவிந்தன் விழுந்து கிடக்கிறான். சிஷ்யாவுக்கு பாடம் சொல்ற ஆச்சாரியர்கள் சிஷ்யன் முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு புரியறதா புரியலையான்னு கண்டுபிடிச்சிருவேன். நான் சொல்ற விஷயம் அவளுக்கு புரியுறதா புரியலையா, அவன் முகத்தை பார்த்தே அவளுக்கு பதில் சொல்லக்கூடியவர். இப்ப கோவிந்தன் இந்த விஷயத்தை தெரிஞ்சு விட்டான்றத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு யாதவ பிரகாசருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? விஷயம் புரிஞ்சு போச்சு. ஆஹா, நம்முடைய தீய எண்ணத்தை இந்த பையன் கேட்ச் பண்ணிட்டான். இவனை நாம இளையாழ்வார் கூட சேர்த்துட்டோம்னா கஷ்டம்னு யாரு கோவிந்தனா, ஐயோ ஏண்டா அப்படி என்னடா ஆச்சு உனக்கு, தீர்த்த கொண்டு வாங்கடா, அவன் மூஞ்சில் தீர்த்தம் இல்லை, அவனுக்கு எதாவது கொடுறா அப்படின்னு பாலை கொண்டு ஏதாவது கொடுத்தார். மடியில போட்டு இருக்கார், ஆஸ்வாசப்படுத்துறார். மயக்கம் தெளிஞ்சு கோவிந்தர் கண்பிடிச்சு பார்க்கிறார். பார்த்தா யாதவ பிரகாச முகம், இத்தனை நாள் தியானம் பண்ணின முகம், வித்யாபியாசம் பண்ண செய்யலாம் குருவந்தனம் பண்ணின முகம், அவர் மடியில இப்ப இருக்க அந்த முகத்தை பார்க்கச்சே என்னமோ ராட்சசனுடைய முகத்தை பார்க்கிற மாதிரி இருக்கு. பயந்து வருகிற உடம்புலாம் எடுத்து போகிறது, வாய் குழறது, கண்ணீர் தரதரையா கண்ணீர் பெறுகிறது. அண்ணாக்கு ஆபத்து, அண்ணாக்கு ஆபத்துன்னா 2 விஷயம் அங்க. ஐயோ ஆச்சாரியன் அண்ணாவை எப்படி கொல்லணும்னு நினைக்கிறாரு, அவருக்கும் பாவமாச்சியார். அண்ணாவை நாம எப்படி காப்பாற்ற போறோம், அண்ணாவை எப்படி நம்ம காப்பாற்றுறதுன்னு தெரியலையேன்னு தவிக்கிறார் அவர். யாரோ பிரகாஷ், உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு, நீ இங்கே இருக்கு, நானே சொல்லச்சேன், நீ நம்ம ஆசிரமத்தை விட்டு வெளில போனா நீ இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ, அவனை படுக்க வைக்கடா, கூட 2 பேர் இருக்குடா. கோவிந்தன் இளையாழ்வார்கிட்ட போக ஓட்டாமல் யாதவ பிரகாசை தடுத்துட்டார். இந்த சூக்ஷ்மத்தை, இந்த புத்திய பாட பிரவச்சனத்தை காமிச்சா போருமே, அதை காமிக்கல, அதை பண்ணல, தடுத்துட்டார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இளையாழ்வார்கிட்ட கோவிந்தன் எனக்கு கூட வேண்டாம், ஆச்சாரியனை கைகறி பண்ணுறது கூட கைகறி பண்ணியிருக்காலும் சாப்பிட்டார் இளையாழ்வார். அவரு போய் சாப்பிட்டுட்டார், அவருக்கு விஷயம் தெரியாது. 4 நாள் ஆச்சு. 1 நாள் கங்கை கரையில இவாளுக்கு அனுஷ்டானம், ஒருத்தருக்கு அனுஷ்டானம் பண்ணணும். அப்ப கோவிந்தர் மணல்ல எழுதுறார் சுவாமி, எப்படியாவது அண்ணாவுக்கு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கோசரம். அண்ணா, நம்ம ஆச்சாரியன் கொள்றதுக்காக தீர்மானம் பண்ணிருக்கேன், என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, பரதன் மேல ஆணை, இங்க ஒரு க்ஷணம் கூட இந்த கோஷ்டியோட நீ வரக்கூடாது, கிளம்புது. வரதனுடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா நாம மறுபடியும் காஞ்சிபுரத்துல சந்திக்கலாம்னு கோவிந்தர் எழுதுற மணல்ல எழுதி வைக்கிறார். வரதனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா மறுபடியும் நாம காஞ்சிபுரத்துல சந்திக்கலாம்னா நீ திரும்பி வராத அப்படின்னு எழுதிட்டார். இளையாழ்வார் படிக்கிறார், தவிக்கிறார். நான் என்ன அப்படி ஒரு குரு துரோகம் பண்ணேன்? அவர் மனசு என்ன தெரியுமா,
என் ஆச்சாரியன் என்ன கொல்லும் அளவுக்கு நான் குரு துரோகம் பண்ணிட்டேனா? அப்ப அவர் மனசை சமப்படுத்திட்டனா? அவருக்கு நான் சரியான சிஷ்யனா இல்லையா? அவர் மனசு வருத்தப்படும்படியான காரியங்களை நான் பண்ணிருக்கிறேன். ஓடி போய் அவர் திருவடியில விழுந்து அதை பிடிச்சிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்பு, அவரான சமாதானம் பண்ணிக்கலாமா? நான் அவரான சமாதானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னா வரதன் மீது ஆன நீ மறுபடியும் இந்த கோட்டில சேராதே கோவிந்தன் எழுதிட்டான். கொண்டாரை வெல்லும் சீர் கோவிந்தன் வரதன் மீது ஆணி அப்படின்னு எழுதிட்டான். வேற வழி இல்லை. ஆனா எந்த குடும்பத்துக்கு ஆச்சாரம் முயற்சி பண்றாங்க, நான் அந்த ஆச்சாரியனுடைய மனசு எவ்வளவு சிரமப்படுத்திருப்பேன். அவர் மனசு எவ்வளவு சமப்படுத்திருப்பார். இது தப்பு இல்லையா, இது தப்பு இல்லையான்னு தவிக்கிற அலை அடிக்கிறது மனசுக்குள்ள. வரலாமா போலாமா, வரலாமா போலாமா, இப்படியே என்ன அலைகளை இருந்தவர். சரி, இனிமே நாம இங்க இருக்கக்கூடாது, அந்த கோஷ்டியை விட்டு அப்படியே போயிட்டார். விந்தியமலை காடுகளுக்குள்ள வந்துட்டார். டென்ஸ் ஃபாரஸ்ட் விந்தியமலை காடுகளுக்குள்ள வந்துட்டார். ஜிபிஎஸ் இருக்கா? வழி தெரியுமா? யாராவது கூட்டா சகோதரர் வருவானா? ரெஸ்கியூ ஆபரேஷன் நடக்குமா? யாதவ பிரகாசத்தை பொறுத்தவரை நாமளா கொள்ளணும்னு நினைச்சோம். அவனா காட்டுல எங்க வழி தவறி போனானோ, தண்ணியில விழுந்து செத்து போனானோ, இல்ல புலி சிங்கம் தான் இழுத்துன்னு போச்சோ, மலைப்பாம்பு தான் முழுகிட்டோ தெரியல, நம்ம பேர்ல வழி வரல, எனியோ நாம வந்தது நடந்து போச்சுன்னு யாதவ பிரகாசர் சந்தோஷமா இருந்துட்டார். காட்டுல வர ரொம்ப களைப்பு, பசி, என்ன இருந்தாலும் சிறு பிள்ளை அந்த காட்டில் திக்கு தெரியாத காட்டில் எப்படி இருக்க முடியும்? காந்தாரா அது உள்ள எப்படி வர முடியும்? அம்மா, ஐயா, ஐயா, யாராவது இருக்கீங்களா? ஐயா, யாராவது இருக்கீங்களா? இவர் சப்தம் அங்க இருக்கிற பழங்கள்ல இருக்கிறது. புத்திரே தல்மையா தரகோபினேது தம் சர்வபூதஹ்ருதயம் முனிமானதோஸ்மி. பாகவதத்துல சுகம் பிரம்மம் ஹே சுகா, ஹே சுகா, ஹே சுகான்னு வியாசர் கூப்பிட்டாருன்னா அந்த சப்தம் அந்த மரங்கள்லாம் எதிரொலிச்சது பாகவதத்துல வர்ணிக்கிறது. அதை போல ஐயா, அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவர் சப்தம் தான் எதிரொலிக்கிறது, யாரும் இல்லைங்க. டயர்டாய் ஒரு மரத்துக்கு அடியில படுத்து விட்டார். ஒரு மரத்துடைய வேர்ல படுத்து விட்டார். அப்படியே படுத்து விட்டார். எவ்வளவு நேரம் தூங்கினாரு தெரியாது. சில பேர் அப்படியே உபன்யாசம் முடிஞ்சு விடுத்தா அப்படின்னு அது ஒரு பரவச நிலை இல்லையா? நல்ல சீரியஸா சொல்லிடுச்சு. இப்படி போட்டாலும் கொஞ்சம் ரிலாக்ஸ் வரும். எவ்வளவு நேரம் அப்படி தூங்கினார் அப்படின்னு அவனுக்கு தெரியல. திடீர்னு திடுக்கிட்டு கண்டுபிடிச்சு பார்த்தார். கண்டுபிடிச்சு பார்த்தா எதிர ஒரு வேடுவன் வீடு வச்சு நிற்கிற எதிர. அப்படி ஆஜானு பாகுவா இருக்கான். அப்படி தலைய அப்படி அள்ளி முடிஞ்சிட்டு இருக்கான். நன்னா தலையெல்லாம் மாறி எஸ்கட்லாம் போடல, அரணாக்கயிறு நூலை வச்சு பின்னல, பட்டு கயிறு வச்சு பின்னல, அப்படி போட்டு அப்படி அள்ளி சொருகி வச்சிருக்கான். அந்த கர்லி ஹேர்ல அது என்ன பேரு? அது என்ன பேரு? கர்லி ஹேர் அப்படின்னு பேர் இல்லாது. அதை கட் பண்ணிக்கிறது இல்லை, ஒரிஜினல் இல்லை. த்ரெட்டிங் பண்ணிக்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரிஜினல். ஏன்னா உபன்யாசம் பண்றதை விட்டு இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அது சுருண்டு சுருண்டு வரலாம். மைவண்ணரும் குஞ்சி குடல் பில் தாழ மகரம் குழி இருபாடி இலங்கிய. காதுல கடுக்கல் இல்ல, இந்த 2 பூவை சொருகி வச்சிருக்கான். அந்த குழலை அப்படி சொருகி அள்ளி முடிஞ்சிருக்காவோ இல்லையோ, அதுல முன்னாடி அடி முன்னுச்சி வயிறு வருது. அது மேல விழாம இருக்கிறதுக்கு ஒரு பக்கம் மயின் தோகை, ஒரு பக்கம் காட்டுக்கோழி ரெக்க சொருகி வச்சிருக்கான். காட்டுக்கோழி ரெக்க அப்படி சொருகி வச்சிருக்கான். கையில கால்கள்ல மிருகங்களுடைய தோலை ஒரு கிளவுஸ் மாதிரி போட்டு இருக்கான். காலில் போட்டு இருக்கிற அந்த பூட்ஸ் அது கைண்டு போகாம இருக்கிறதுக்கு காட்டு கொடிகளையும் விலங்குகளுடைய நரம்புகளையும் போட்டு கட்டி வச்சிருக்கான்.
இடுப்புல ஒரு பிச்சுவா, இந்த பக்கம் ஒரு பிச்சுவா, இந்த கையில உறுதியான வில்லு, அம்பராத்தோடியில 5 கூர்மையான அம்பு இருக்கு. ஒரு கையில அப்படி கத்தி வச்சுட்டு அப்படி குறு 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 குறுன்னு அவனை பார்த்துட்டு இருக்கான். இளையாழ்வார் படத்துல தூங்கிட்டு இருக்காரு இல்லையோ, அந்த இளையாழ்வார் அப்படி குறு குறு குறுன்னு அந்த பையன் அந்த அந்த பாகுவான அந்த புருஷன் பார்த்துட்டு இருக்கான். அவன் பக்கத்துல அவனுடைய அந்த இடது தோல்ல பாகுச்சாயாம் கதம்பா வீக்ஷ சிம்மம் வா வியாக்ரம் வாபி வராதனா நாராயணி சந்திராசம் பாகூர் அவசிய சம்ஸ்கிருதா. பெரிய பெரிய யானைகள், பெரிய பெரிய சிம்மங்கள், காட்டு மிருகங்கள் வந்தா கூட பயப்படாதவனா இருந்தாலும் சீதை. எப்படின்னார், அவன் ராமனுடைய தோல்ல அணிந்திருக்க முடியும். ராமனுடைய தோல்ல அணிந்திருக்கும் போது அவளுக்கு என்ன பயம்? ஒரு பயமும் இல்லை. இந்த மாதிரி இந்த பெண் அப்படி 2 கையால அவன் தோலை அப்படி அணைச்சுண்டு அவன் தோலை சாஞ்சுட்டு இந்த இப்படி பார்க்கிறான். அங்க இளையாழ்வார் படுத்துட்டு இருக்கிறது. வாரி சுருட்டி எழுந்த இளையாழ்வார். ஒரு புருஷனும் ஒரு பெண்ணும் இருக்கான். அவன் பார்த்தாலே தெரியாது அவர்கள் காட்டுவாசிகள்னு தெரியாது. அவனுக்கு காட்டுல திரிபவர்கள் அப்படின்னு தெரியவே இல்லையோ. டக்குன்னு எழுந்துட்டு, யாரு நீங்க? இந்த காட்டுல தனியா நீங்க என்ன பண்றீங்க? எப்படி இந்த காட்டுக்குள்ள வந்தீங்க? அவா சிரிச்சான், பிள்ளாய் இந்த காட்டுக்குள்ள புதுசா வந்தது நீ. நாங்கெல்லாம் இந்த காட்டுவாசிகள் இந்த காட்டிலேயே எப்போதாலும் திரிஞ்சுட்டே இருப்போம். அந்த புருஷன் போல் சொல்லலாம், பிள்ளாய் நீ தாண்டா புதுசு, நாங்கெல்லாம் இந்த காட்டிலேயே சுத்துறவா, நாங்க இந்த காட்டிலேயே எப்போதாலும் தெரிஞ்சுட்டு இருப்போம். அந்த பொண்ணு வெளியே போறான். ஆமா ஆமா, அப்பப்ப என்ன தொலைச்சிட்டு வேற தெரியுது. அதெல்லாம் அது என்ன தெரியல சொன்னா அந்த சமயம் அவனுக்கு கரெக்டா கிடைச்சு. அது எப்படித்தான் வருமோ, எங்கேருந்தான் வருமோ அந்த சூக்ஷம். நாம என்ன பண்ணாலும் எங்கிருமோ வேதாந்தமான நிப்போ வைத்தவருக்கு ஒரு பஞ்சு கொடுப்பா பாரு, பச்சக்குன்னு பஞ்சுக்கு என் நான்கு எழுத்தவன்ற மாதிரி பச்சக்கரை கொடுத்துட்டான். ஆமா ஆமா, அப்பப்ப என்ன தொலைச்சிட்டு கூட தேடுவாங்க. என்ன பண்ணாங்க, என்ன சொல்லணும்? நான் யாரவ பிரகாசனுடைய சீடர். நாங்கள்லாம் யாத்திரை வந்தோம். எங்க குரு என்னை கொல்ல முயற்சி பண்ணார். என் தம்பி சொன்னதுனால நான் தப்பிச்சு வந்துட்டேன்னு சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்லல சுவாமி. ஆச்சாரிய பக்தினா என்னன்னு சிவாஷினார்கிட்ட கத்துக்கணும், சுவாமிஜி தான் கத்துக்கணும். ஒரு வார்த்தை சொல்லல. நாங்கெல்லாம் யாத்திரை வந்தோம், வழி மாறிட்டேன். எங்க கோஷ்டி எங்க போனாலும் தெரியல. நான் எங்க ஊருக்கு போகணும், எப்படியாவது எங்க ஊருக்கு போறதுக்கு எனக்கு வழி சொல்றேடா. அந்த பெண், பிள்ளாய் ஊருக்குன்னு சொல்லிட்டு இருக்கே தவிர்த்து உங்க ஊர் எதுப்பா? எது உங்க ஊர்? எங்க வந்திருக்க? எப்படி வந்த அப்படின்னு கேட்கிறா. என் ஊர் ரொம்ப தூரத்துல இருக்கு, அது தென்தேசத்துல இருக்கு எங்க ஊர். அதுக்கு என்ன தெரியுமா பேரு? மண்ணு மகளாருக்கு அலங்காரம் மண்ணு மகள் கட்சி. பூமி தேவிக்கு போட்ட ஒட்டியான மாதிரி. அதுவும் இன்னைக்கு காலத்துல 8000 ரூபாய் ஏறிட தங்கத்துல படிக்க ஒட்டியான். மண்ணு மகளாருக்கு அலங்காரம் மண்ணு மகள் கட்சி. காஞ்சிபுரம்னு பேரு. ஓ காஞ்சிபுரமா? உங்களுக்கு தெரியுமா? நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். நாங்க கூட சேதுக்கு தான் போயிட்டு இருக்கோம், திருவனைக்கு போயிட்டு இருக்கோம், யாத்திரை போயிட்டு இருக்கோம். பிள்ளாய் உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எங்க கூட வரலாம், நீ எங்க கூட சேர்ந்துக்கிறியா? ஐயோ உங்களை பார்த்தா ராமன் சீத்தை மாதிரி இருக்கே, உங்க கூட வரல, எனக்கு என்ன ஆட்சேபம், நான் வந்துடுறேன், உங்க ஊரே நான் வரட்டா? வா அப்படிங்க கிளம்புறா. முதல்ல அந்த 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 திவ்ய புருஷன் போறானா, கையில அந்த வில்லோட அம்போட அவன் ஜம்முன்னு நடக்கிறான். அடுத்தது அந்த பெண், அடுத்தது இளையாழ்வார். கையில ஒரு மனு செஞ்சு வச்சிருக்கிற. வைதிகனா இருந்தா ஒரு மனு செஞ்சு, லௌகிகனா இருந்தா ஒரு கீழே பாட்டு. உபன்யாசம் கேட்கறவங்களுக்கு தொண்டை வரது போகும். மத்திய மத்திய பாணியம் சௌப்பியாங்கன்னு உபன்யாசம் கேட்டு தீர்த்த சாப்பிடுவான். இந்த பிராமணன் ஒன்று கத்திட்டு இருந்து அது எதுல சாப்பிட்றமே, அது ஒரு வைதிகம் வச்சு சாப்பிடாது, அதை டீஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைச்சுப்பாடா, நினைச்சிக்க மாட்டான்.